அப்ப அல்லாஹ் தஆலா ஆதமுஸ்கு யா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, நீயும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்திலே குடியிருப்பீராக ஆதமே என்று நாம் சொன்னோம். வகுலா மின்ஹா ரகதன், அப்புறம் சொல்றான் குடியிருப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு குடியிருக்கத்தான் அனுமதி கொடுத்தான். அது மட்டும் சொல்லி இருந்தாலும் ஒண்ணுமே சாப்பிட முடியாது அவங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. வகுலா மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் இனிமையான விசாலமான ஏராளமான உணவுகளை நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். இந்த ரகதன் அப்படிங்கிறதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு. ரகதன் சொன்னா வாசியான் கசீரன், அதிகமான விசாலமான உணவுகளை நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. அந்த சாப்பிடுறதுக்கு இந்த உலகத்துல நல்ல இனிமையான உணவு, அதிகமான உணவு, ருசியான உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டா தான். எவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ருசியா சாப்பிடலாம். ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டா ரொம்ப அதிகமா பொருள் சம்பாதிக்கலாம். அதிகமா பொருள் சம்பாதித்தா நல்ல இனிமையான உணவுகளை சாப்பிடலாம். பிரியாணி அது இது என்னென்ன வேணுமோ அந்த ருசியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இனிமையான உணவுகள் சாப்பிடணும்னா ரொம்ப காசு வேணும், ரொம்ப அதிகமா. சும்மா சாதாரணமா இப்ப கறி வாங்கி ஆக்குறதா 200 ரூபா வேணும். இப்ப 1 கிலோ கறி வாங்கி சால்னா வைக்கிறதா 200 ரூபா வேணும். சரி, அதை பிரியாணி ஆக்கணும், அல்லது அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு அது இது எல்லாம் போட்டு ஆக்கணும், கொஞ்சம் டேஸ்டா ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்டா, இன்னும் கொஞ்சம் எவ்வளவு டேஸ்டாக ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கஷ்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதித்தான் டேஸ்டா ருசியா இனிமையான உணவுகளை சாப்பிட முடியும். ஆனா அந்த ரகதன் இருக்குது பாருங்க, அது அப்படி அல்ல. எந்த கஷ்டமும் தேவையில்லை, எந்த சிரமமும் தேவையில்லை, எங்கேயும் போய் உழைக்கவும் வேண்டியதில்லை, யாரிடத்துல போய் கேட்கவும் வேண்டியதில்லை, அதுக்கு போய் ஆக்கவும் வேண்டியதில்லை, அடிக்கவும் வேண்டியதில்லை, சமைக்கவும் வேண்டியதில்லை, ரெடியா இருக்க போய் சாப்பிட்டுக்க வேண்டியது. அதுக்கு ரகதன்னு சொல்றோம். எல்லா அற்புதமான ருசி, அந்த ருசி இந்த உலகத்திலே கிடைக்காது. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ருசி உள்ள உணவு கிடைக்காது. அப்படிப்பட்ட உணவை லா ஃபீஹா மிஹ்னத்தும் வலா மஷக்கா, அதுல மெஹனத்தும் கிடையாது, உழைக்கணும் கஷ்டப்படணும் கிடையாது, சிரமமும் கிடையாது. சரி, அந்த ரகதன்கிற அந்த உணவு இருக்குது, அது லா நக்சும் வலா கத்மும், அது எடுக்க எடுக்க குறைந்து விடுவதும் கிடையாது, முடிந்து விடுவதும் கிடையாது. அப்படிப்பட்ட உணவுக்கு பேர் ரகத் அப்படின்னு சொல்றோம். இப்ப குலா மின்ஹா, அந்த சொர்க்கத்திலே நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கள் ரகதன், இப்படிப்பட்ட உணவை சாப்பிடுங்க. விசாலமான இனிமையான சிரமம் இல்லாத உழைப்பில்லாத குறைந்து விடாத முடிவடைந்து விடாத உணவை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற அர்த்தம். ரகதன் நான் முதல்ல சொன்ன அரபி வெறுமனே அர்த்தம் மட்டும் தெரிஞ்சா இந்த அர்த்தம் செய்ய முடியாது. அப்ப அதுக்கு உலமாக்கள் என்ன, முன்னால் உள்ள உலமாக்கள் என்ன, முஃபஸ்ஸிரீன்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு லோகத்துடைய அகராதியுடைய அர்த்தம் என்ன, ஷரஉடைய ஷரியத்துடைய அர்த்தம் என்ன. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் லோகத்துடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது, அகராதியுடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது, ஷரியத்துடைய அர்த்தம் ஒண்ணு இருக்குது. இப்ப தொழுகைக்கு சலாத்துன்னு சொல்றோம், அதுக்கு தெரியும், அது அரபி வார்த்தை சலான்னு சொல்ற. தொழுகை சலாத்துன்னு சொன்னா அரபியில டிக்ஷனரியில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா துஆ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சலாத்துக்கு என்ன அர்த்தம்? துஆன்னு அர்த்தம் தான், துஆ கேட்கறது. அப்ப அல்லாஹ் தஆலா அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னான். சலாத்தை நிலை நிறுத்துங்கள், எல்லாம் துஆ கேட்டுட்டே வந்துட்ட போதுமா? அப்ப ஷரியத்துல சலாத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒலு செய்ய வேண்டும், ஒலு செய்த பின்னால தக்பீர் கட்ட வேண்டும், அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த நியத்து செய்ய வேண்டும், தக்பீர் கட்ட வேண்டும், பிறகு நிலை கியாம் இருக்க வேண்டும், அதுல கிராத் ஓத வேண்டும், ருகூ செய்ய வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும், இருப்பு இருக்க வேண்டும், அத்தஹியாத் ஓதணும். இந்த அமைப்புகள்லாம், இந்த செயல்கள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் சலா, தொழுகை அப்படின்னா. நீங்க லோகத்துடைய அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தொழுகையில துவா மட்டும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா அது தொழுகையாக ஆகாது. அது மாதிரி ரகதன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான அப்படின்னு இருக்காங்க. இனிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்ன அர்த்தம் அதுக்கு? ஷரியத்துடைய அர்த்தம் வரைக்கும் அதுல உழைக்காத முறையிலே, சிரமப்படாத முறையிலே, குறைவில்லாத முறையிலே, முடிவடையாத முறையிலே இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்னொரு கருத்து இதுல தெரியப்படுத்தப்படுகின்றது. மனிதன் அப்படின்னு படைக்கப்பட்டா, மனிதன் அப்படின்னே இருந்தா அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக உண்பதும் குடிப்பதும், சாப்பிடுவதும் குடிப்பதும் கட்டாயம் தேவை என்பதை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய இயற்கையான அந்த தன்மையில அமைத்து வைத்திருந்த காரணத்தான் நீங்க சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறீங்க. 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு பசி எடுத்திருக்காது. என்ன சொர்க்கத்துக்கு உள்ள பசி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுக்குள்ள பசி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவனுக்குள்ள இருக்கின்றது. அது மாதிரி தாகம் எடுக்கக்கூடிய அமைப்பு உடலில் இருக்கின்றது. இப்ப பசியும் தாகமும் வந்து விட்டா 2 பேருக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணுமே, அதனால நீங்க 2 பேர் சொர்க்கத்துக்கு போங்க, அங்க போய் சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதனால இந்த சாப்பிடுவதும் குடிப்பதும் இன்சானுடைய ஜரூரியாத் அவசிய தேவைகளில் சேர்ந்தது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சரி, அப்புறம் அப்படி சாப்பிடுறது குடிக்கிறது அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு எதை வேணாலும் சாப்பிடுங்க, உங்க இஷ்டம்.
அல்லாஹ் தஆலா இஷ்டம் கொடுத்தால். அப்ப சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா குடிக்கிறது சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, தின்பண்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எல்லா தின்பண்டங்களும் இருக்கின்றன. இப்ப தீபாவளிக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தின்பண்டங்கள் நம்ம பாக்குறோம், வெறும் லைட்டை போட்டு. ஆனா அங்க சொர்க்கத்தில் உள்ளது இது மாதிரி கோடிக்கணக்கான மடங்கு இனிமையானது, சுவையானது, அற்புதமான தின்பண்டங்கள் அங்க இருக்குது அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அந்த ரகதன் வார்த்தைகள் அதுவும் இருக்குது. ஒரு இனிமையான ஸ்வீட் கடை கிட்ட போய் உட்கார்ந்தோம்னா பார்த்தோம், அதுக்கு போக நாங்கெல்லாம் ஊருது எவ்வளவு பெரிய எவ்வளவு வச்சிருக்கிறாங்க இப்ப தீபாவளிக்காக வேண்டி. அப்ப ரகதன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில இருந்து எவ்வளவு அற்புதமான பொருள் இருக்குங்க அப்படிங்கறதும் விளக்கப்படுகிறது. பிறகு சொல்லுங்க, குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பிய முறையில் அப்படின்னு வேற சொல்றாங்க. விரும்பிய முறையில் எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி. படுத்துக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி, உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி, ராத்திரில சாப்பிட்டாலும் சரி, பகல்ல சாப்பிட்டாலும் சரி, ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டாலும் சரி, தனித்தனியா சாப்பிட்டாலும் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. அதுக்கு விளக்கம் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதக்கூடிய ஹைது ஷிஅ்துமா அப்படின்னு சொன்னா கைஃப ஷிஅ்துமா நீங்கள் எப்படி விரும்பினாலும், மதா ஷிஅ்துமா நீங்கள் எப்பொழுது விரும்பினாலும், ஐன ஷிஅ்துமா நீங்கள் எங்கே விரும்பினாலும் அப்படிங்கிற அர்த்தமா. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அது பாஸ்போர்ட் வேணும், அது வேணும், இது வேணும், விசா வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது, அளவு கிடையாது. உலகத்துக்கு வந்த பிறகு அந்த லிமிட்லாம், அதுக்கு முதல்ல எந்த இதுவும் கிடையாது. அப்போ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅ்துமா, அந்த இனிமையான விசாலமான அதிகமான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். ரெண்டு பேரும் நீங்கள் விரும்பிய வகையிலே சாப்பிடுங்கள், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். ஆனால்